ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. சாரா, அந்த ஜெசிகாக்கே ஒரு புண்ணாக்கம் தெரியாது. இன்னைக்கு மதியம் நம்ம சாப்பிடுவோம் நீ நினைக்கிய? சாப்பிடுவோம், நல்ல சாப்பாடு சாப்பிடுவோம் நீ நினைக்கிய? சோறு கறி எல்லாம் சிலம்பல வைக்கலனா இந்த வீட்டை விட்டு வெளிய போனா அர்ஜுன் தான் சொல்லிருக்காம்ல. ஐயோ, சோறு கூட்டு கறி எல்லாம் வைப்பாவ சரி. அம்மா இருக்கிறதுனால சிக்கன் பிரியாணி ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் கூட செஞ்சிருவாவ. ஆனா நான் கேட்டதை எப்படி செஞ்சு தருவான்னு தெரியலையே. அம்மாக்கு பீட்சானா என்னன்னே தெரியாது. இந்த ஜெசிகா எல்லாம் சிலம்பல செய்யன்னு எனக்கு நம்பிக்கையே இல்ல. ஏய், உனக்கு என்ன வேணும்? வெளிநாட்டு தோசை தானே? வெளிநாட்டு தோசையா? நீ ஆசைப்பட்டு கேட்ட வெளிநாட்டு தோசையா? அவ நல்லா சுட்டு தருவான். தோசையா? ஆமால, நீ தானே வெளிநாட்டு தோசை கேட்ட. ரோஸ், அது பீட்சா. இந்த ரோசாளுக்கு வாயில என்னத்த வருதோ அதை தான் சொல்லுவான். நீ ஒன்னத்துக்கு கவலைப்படாத. என் அர்ஜுன் பியாரே, உனக்கு தான் வெளிநாட்டு தோசை கூட சிலம்பல சுட தெரியலையே. இனிமே நீ இந்த வீட்டுக்குள்ள வரப்படாதுன்னு சொல்லிட்டா ஆடி கிடுங்கி போயிருப்பான். உனக்கு அந்த வெளிநாட்டு தோசையை சிலம்பல சுட்டு தரேன்னு சொல்லிட்டு யூடியூபா? ரோஸ், அது யூடியூப் இல்ல. ரோசாளுக்கு வாயில வரது போல தானே சொல்ல முடியும். அது பிறகு இந்த செல்லு போனுக்குள்ள கூட ஒரு அறிவாளி பையன் இருக்கானே, என்னத்தை கேட்டாலும் டக்கு டக்குன்னு மெஷின் மாதிரி பதில் சொல்லுவாங்களா? டக்கு டக்குன்னு மெஷின் மாதிரி பதில் சொல்லுவானா? இது என்ன விடுகதை மாதிரி இருக்கு? கவின ரோஸ் சொல்லியது ChatGPT. ஒத்து ChatGPT வரப்பை பட்டி தொட்டில இருந்து கிளவி வரைக்கும் பரவி போய் கிடக்குதே. அதுல தியாச்சி எடுத்தாவது உனக்கு வெளிநாட்டு தோசையை செல்லம் போல சுட்டு தருவான். நீ கவலையே படாத. நல்லா இருக்கான்னு சொல்லுதியா? தின்னி பாத்துக்கிட்டு அது பிறகு சொல்லுவோம். உனக்கு எந்த அளவுக்கு கொழுப்பு இருக்கானண்டி. சாரா கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு வீட்டை விட்டு போறதா தானே சொல்லிக்கிட்டு வந்தாங்க. ஆனா எனக்கு அப்பே தெரியண்டி. அது பிறகு இந்த பெருசுங்க எல்லாம் சேர்ந்து என்னமா இனிமே நீ இங்கே இருக்கப்படாதா, இதுதானே உனக்கு பாதுகாப்பு, அது இதுன்னு சொல்லிக்கிட்டு அவ மண்டைய கழுவிய மாதிரி பேசுவாவ. அதுல பெரியவியலுக்காண்டி நான் இங்கே இருக்கேன், என் அம்மா காண்டி நான் இங்கே இருக்கேன்னு சொல்லுவான்னு தான் நினைச்சேன். ஆனா நீ நான் நினைச்சதை விட தில்லாலங்கடிடி. மனமேடையில வச்சு நீ பேசினதை நான் பெருசா எடுத்துக்கிட மாட்டேன்னு நீ நினைச்சிட்டேன். எப்போ அந்த கோவம் என்னமோ என் மனசுக்குள்ள கொழுந்து விட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்குதுன்னு உனக்கு தெரிஞ்சதோ அந்த ஸ்பாட்லயே பிளேட்டை மாத்திர கண்டியா. ஒன்னே மாதிரி ஒரு தில்லாலங்கடிய நான் என் வாழ்க்கையில பார்த்தது இல்லடி. சும்மா எனக்கிட்டே கையும் களவமா மாட்டிக்கிட்டேன். சாரா கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு நீ வீட்டுக்கு போயிட்டியன்னா திருப்பி வர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. பணக்கார வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு உன் கழுத்துல இனிமே தாலி கட்ட சொன்ன சரி. ஆனா சாயம் வெளுத்ததுக்கு பிறவும் அந்த ஸ்பாட்ல வச்சு இனிமே சாரா கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறவும் போக மாட்டேன்னு சொன்ன கண்டியா. அங்க இருக்கடி நீ. இனிமே நீ சொல்லுவ பாரு, நான் தப்பு பண்ணிட்டதா தானே நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்குதியா? என்னை ப்ரூஃப் பண்ணாம நான் இங்க இருந்து போக மாட்டேன்னு ஆரம்பிப்பேன். எனக்கிட்டே உன் தில்லாலங்கடி வேலையெல்லாம் காட்ட ஆரம்பிச்சுட்டேலாம். நீ எதுக்கு துணிஞ்சிட்டியா? நீ எந்த அளவுக்கு துணிஞ்சிட்டான்னு நான் பாக்கண்டி. என்ன சாரா, என்னத்தையும் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். திடுத்துப்புன்னு எந்திரிச்சு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். அவனே அண்ணி மேல தண்ணி ஊத்திட்டாவன்னு சொல்லிட்டு கோவமா இருக்கான். அந்த கோவத்துலதான் இதுல வந்து இருந்தான். இருந்தாலும் இந்த அம்மைக்கு இதெல்லாம் தேவையில்லாத வேலைதான். கவினை எனக்கு தியானிய பாக்கச்சுலதான் பாவம் போல இருந்து தெரியுமா. இந்த ஜெசிகாவும் கூட சேர்ந்துட்டான். இனிமே அம்மை கூட சேர்ந்து அவளும் அசிங்கப்படட்டும். சரி, அண்ணனுக்கு தான் வேற கல்யாணம் ஆயிட்டேன், நம்ம பாட்டுக்கு பாவம் போல இருப்பேன்னு அவளுக்கு தோணி இருந்தாலாவது அண்ணே அவளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துருக்கான். இனிமே அண்ணனுக்கிட்ட இருந்து அறுப்பு வாங்கி கட்டட்டும். நீ எதுக்கு ஆசைப்பட்டியோ அது உனக்கு கிடைச்சிட்டு. ஒரே ஒரு தடவையாவது அண்ணன் என்ன தம்பின்னு கூப்பிடாதான்னு ஆசைப்பட்டேன். நீ ஆசைப்பட்டது உனக்கு கிடைக்க போகுது. ஆனா நிலன், அந்த பாசத்தை உணரதுக்கு அனுபவிக்கிறதுக்குன்னா நீ உயிரோட இல்ல. இந்த 2 வருஷ காதல்ல நீ அதிகமா என்கிட்ட ஷேர் பண்ணதே என் அண்ணன் என்ன தம்பின்னு ஒரு தடவையாவது ஏத்துக்கிட மாட்டானா அப்படின்னா உன் வாழ்க்கையில சந்தோஷத்தை மட்டுமே தரதுக்கு வந்த தேவதை நீ எத்தனையோ தடவை சொல்லியிருக்க. நீ இல்லைனாலும் நீ ஆசைப்பட்டது இனிமே உனக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும் டெய்லி டெய்லி. அவனுக்கு ரூம் தூத்து தொடச்சு போட்டாச்சப்பா. நான் சொன்னதெல்லாம் நீ கட் பண்ணி வச்சிட்டியா? ஆண்டி, என்னால இதெல்லாம் செய்ய முடியாது. அவியலுக்கு எதாவது தேவையோ எல்லாத்தையும் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுக்கிடலாம். ஆளாளுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டாவே எல்லாம் எல்லாத்தையும் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டா 45 நிமிஷத்துல வீட்லயே கொண்டு தந்துருவாங்க. அந்த ரோடு முக்கு இருக்கு கண்டியெல்லாம் அதுல போய் வாங்கிட்டு வந்துருவேன். நம்ம வீட்டுல செஞ்ச மாதிரியே பூசி மொழிவி வச்சிடலாம். என்னது ஆன்லைன்ல ஆர்டர் போட போறியா? ஆமா ஆண்டி, ஒரு ஆளுக்கு பிடிச்ச மாதிரியே செய்யறதுக்கு முடியாது. இதுல ஒவ்வொருத்தருக்கா ஒவ்வொரு மாதிரி சொல்லிருக்காவ. என்னால எல்லாம் ஒண்ணும் செய்ய முடியாது. வேணும்னா நீங்க எதனா செஞ்சு தந்தியெல்லாம் டேஸ்ட் பாக்கிறதுக்கு வேணும்னா நான் வரேன். ஆண்டி, நான் சொல்லது கேளுங்க. பீட்சா எல்லாம் செய்யுது லேசுப்பட்ட வேலை இல்ல. ஆன்லைன்ல ஆர்டர் போட்டுட்டா 45 நிமிஷத்துல வீட்லயே கொண்டு தந்துருவாவ. எனக்கு அர்ஜுனை பத்தி நல்லா தெரியும். அவனுக்கு இந்த பொய் சொல்லியது, ஏமாத்தியது, யாருக்காவது துரோகம் செய்யுது, இதெல்லாம் தான் பிடிக்காது. எத்தனையோ வருஷமா அவனை நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் என்னைக்குமே யாருக்கிட்டையும் சாப்பாடு சரியில்ல, உப்பு இல்ல, முளவு இல்ல,
அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லிட்டு குத்தம் சொல்லவே மாட்டான். இந்த சாராவ மாதிரி தான் அஞ்சும் இதே சமையல் கட்டுல தான் சமையல் படிச்சான். எத்தனையோ நாள் அஞ்சு சமைச்சுதான் அர்ஜுன் சாப்பிட்டுருக்கான். சில நேரம் எல்லாம் உப்பு புளி எல்லாம் இல்லாம நானே கத்துவேன் அவளை போட்டு. ஒரு வார்த்தை நல்லா இல்ல, உப்பு இல்ல புளி இல்ல காரம் செல்லம் போல இல்ல, காரமா இருக்கு, ஒண்ணுமே குறை சொல்லி நான் கேட்டதே இல்ல. உனக்கு தெரிஞ்ச மாதிரி கிண்டி வச்சாலும் ஒண்ணும் இல்ல, அமைதியா போயிருவான். ஆனா திருட்டுத்தனம் செஞ்சுதான் எல்லாத்தையும் கொண்டு வச்சிருக்கேன்னு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கான். அப்பதான் இந்த வீட்ல இருந்து என்னையும் துரத்துவான். நான் போயிட்டேன்னா இந்த வீட்ல உனக்கு கம்பெனி தரதுக்கு யாரும் இருக்க மாட்டாவ. அது பிறகு நீ இந்த வீட்டுக்குள்ள வர முடியாது. இப்ப நீ இந்த வீட்டுக்குள்ள வரச்சுல உனக்காண்டி பேசுறதுக்கு நான் இருக்கேன். அதனால என்ன தெரியுதோ அதை சமைச்சு வைக்கலாம். எல்லாரும் வயிறார சாப்பிடணும்னு சொல்லிக்கிட்டு எல்லாம் நம்மள சமைச்சு போடுறதுக்கு அவன் சொல்லல. உடம்பு சரியில்லாதவள தண்ணி ஊத்தி எழுப்பினலாம், அவ மட்டும் தான் சமைக்கணுமா? சமையல் வேலையும் கட்டந்தான். அது உங்களுக்கு தெரியணும் எல்லாம் சொல்லிட்டு தான் இந்த தண்டனையை தந்திருக்கான். நல்லா இல்லாட்டாலும் சரி, இதுல கிறுக்கு வேலையை மட்டும் பார்த்து வச்சான்னு வச்சுக்கான். அப்படியே வெளியே துரத்தி விடுவான். வேலையை ஆரம்பிப்பான். 2 பேரும் சேர்ந்து கடக்கடன் செஞ்சா முடியும். என்னமோ சொல்லுதியா, ஆனா ஒண்ணாண்டி, உங்களுக்கு கூட சேர்ந்ததுல இருந்து எனக்கு சேர்ந்துதான் திட்டு கிடைக்குது. அப்ப போறியா அந்த தியாலு கூட போய் சேரு. அவள அவ புருஷன் கூட நல்லபடியா வாழ வை. ஆண்டி கோவம் வருதுல்ல, அப்பனா நான் சொல்லியதை செய். இதுல பீட்சா வர நான் இங்க வந்ததுக்கு அர்த்தமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஒரு அர்த்தம் இருக்கு. இவ்வளவு துணிச்சல்டி உனக்கு. உன் துணிச்சல் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு நான் பாக்காண்டாமா என்ன? எல்லாத்துக்கும் துணிச்சிட்டியா? நீ எதுக்கெல்லாம் துணிச்சிட்டியான்னு நான் பாக்கேன். என்ன இல்ல சாயம் வெளுத்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் கூட பயம் இல்லாம என் முன்னாடி இருக்க கண்டியா? உன் தைரியத்தை துணிச்சலே நான் ரொம்ப தான் பாராட்டியேன். ஆனா உன் துணிச்சல் எந்த அளவுக்கு இருக்குது? நீ எதுக்கெல்லாம் துணிச்சிட்டான்னு நான் பாக்காண்டாமா? திட்ட போறியலா? இல்ல திட்ட போறியலான்னு கேட்டேன். நான் எதுக்கடி உன்னை திட்டனா? நான் இந்த வீட்டுல தியாஸ்ரீ அர்ஜுனா தானே இருக்கேன். கோவம் வரத்துல எல்லாம் என்னை திட்டதா தானே சொல்லிருக்கியா? என்னைய அர்ஜுன் பொண்டாட்டியா மாத்தினதுக்கு காரணமே உங்க கோவத்தை காட்டதுக்கு என்னைய பழி வாங்கறதுக்காண்டியும் தானே. அதான் கேட்டேன், திட்டதுக்கா வந்திருக்குதியான்னு. நீ சொன்னது சரிதான். கோவம் வரேன்னு சொன்னேன்தான். கோவம் வரச்சுல எல்லாம் என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அந்த கோவத்தை திட்டிதான் தீர்த்துக்கணும் இல்ல. இல்ல கோவம் வரத்துல திட்டியதா தானே சொன்னியாதான். நீ வெறும் தியா இல்லையே, தியாஸ்ரீ அர்ஜுன். என் கோவத்தை எப்படி வேணாலும் தீர்த்துக்கலாம். எவனும் கேள்வி கேட்க போறது இல்ல. நீ எல்லாத்துக்கும் ரெடியா தானே இருக்க? ஆமா அர்ஜுன், நானும் எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கேன். நிஜமாவா? ஆமா அர்ஜுன், ரெடியா தான் இருக்கேன். எது நடந்தாலும் இங்க இருந்து போக மாட்டேன். நான் தான் சொல்லலாம், எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கேன். எது நடந்தாலும் இங்க இருந்து போக மாட்டேன். அப்படியா? நான் தான் உங்ககிட்ட சொல்லிட்டேன்லாம், எனக்கு எதிரா என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் நீங்களே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாலும் இந்த வீட்டை விட்டா உங்களை விட்டா நான் போக மாட்டேன். சோ துணிஞ்சுதான் இருக்க? ஆமாங்க, துணிஞ்சுதான் இருக்கேன். ஆனா இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். எல்லாத்துக்கும் ரெடி தானே? ஆமா ஆமா ஆமா, எல்லாத்துக்கும் துணிஞ்சுட்டேன். நீங்க என்னதான் கொடுமைப்படுத்தினாலும் நான் இந்த வீட்டை விட்டா உங்களை விட்டா போக மாட்டேன். உன்னை நிரூபிக்காம போக மாட்டா அப்படித்தானே? போக மாட்டேன்னு மட்டும் தான் சொன்னனே தவிர நிரூபிப்பனா நிரூபிக்க மாட்டேனானெல்லாம் நான் பேசவே இல்ல. என்னைய நிரூபிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. ஆனா போக மாட்டேன். மாட்டேன். உங்க கோவத்தை கையை எடுத்துக்கிட்ட காட்டலாம். அது பரவ எல்லாரும் முன்னாடியும் நடிக்கிறதுக்கு இங்க ஜெசிகாவும் இல்ல உங்க சித்தியோ யாரும் இங்க இல்ல. அதனால என்னை தாங்கு தாங்கு தாங்கன்னு உங்களுக்கு எந்த அவசியமும் இல்ல. கொஞ்சம் கை எடுக்குதியலா? இங்க இப்ப நடக்க போறதுக்கு ஜெசிகாவும் தேவையில்ல, அந்த அம்மாவும் தேவையில்ல. நீயும் நானும் மட்டும் போதும். வழக்கமா நீங்க இப்படி பிடிக்கணும்னா பக்கத்துல ஜெசிகா நிக்கணும், இல்லன்னா உங்க சித்தி நிக்கணும். இப்பதான் யாருமே இல்லையே, நீங்க எதுக்கு நடிக்கணும்? யாருக்காண்டி நடிக்கணும்? நடிக்கிறேனா? யார்டி சொன்னது நான் நடிக்கேன்னு? என் உரிமையை நான் எடுக்க போறேன். இதுல கேள்வி கேட்கறதுக்கு எவனுக்கு எந்த அதிகாரமும் இல்ல. என்ன எப்போ மாதிரி ரொம்ப திட்டமேன்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டியா போல? அதெல்லாம் வேண்டாம். நான் தான் சொல்லல, நான் எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்டேன். எது நடந்தாலும் ஃபேஸ் பண்ணதுக்கு நான் ரெடி தான். அப்போ உனக்கு ஓகே தான்? ஓகே தானா? என்ன சொல்ல வராரு? எல்லாத்துக்கும் நான் ரெடி தான். நீ ரெடி தானே? அடா நீ தான் சொல்லிட்டியே எல்லாத்துக்கும் ரெடி, எல்லாத்துக்கும் துணிச்சுதான் வந்திருக்கேன் அப்படின்னு. இந்த அர்ஜுன் கூட எல்லாத்துக்கும் ரெடி தான் குண்டச்சி. அர்ஜுன் என்ன பண்றீங்க? நீ தான் எல்லாத்துக்கும் ரெடி ஆயிட்டியே. என்னமோ உன்னை ஏத்துக்காம இருந்தேனா நான் எல்லாம் என்ன புருஷன்? ஆம்பளைன்னு சொல்லியதுக்கே அசிங்கம்லாம். அர்ஜுன் என்ன குண்டச்சி? நீங்க என்ன கொடுமைப்படுத்ததா தானே சொல்லிருக்கியா? நீங்க கொடுமைப்படுத்த போறதுக்கு தான் எல்லாத்துக்கும் துணிஞ்சு இங்க இருக்கேன்னு சொன்னேன். கொடுமை எப்படி வேணாலும் படுத்தலாம். இப்ப கொடுமைப்படுத்திய மனநிலையில எல்லாம் நான் இல்ல. அப்போ பார்த்தா எப்படி தெரியுது? கையெடுங்க அர்ஜுன். என்ன தியா, நீ எல்லாத்துக்கும் துணிச்சிட்டதா சொன்ன, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணதுக்கு ரெடின்னு சொன்ன. இப்ப என்ன? நீங்க திட்டி கொடுமைப்படுத்தியதா தானே சொன்னியா? அப்படி மட்டும் சொல்லலையே, எனக்குன்னு பொறுப்பா இருக்கு. கையை விடுங்க அர்ஜுன். இவருக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கையை விடுங்க அர்ஜுன். பாருங்க, நீங்க உங்க லிமிட்டை கிராஸ் பண்ணிட்டு இருக்கியா? நான் வெளியே போறேன், கையை விடுங்க.
என்ன குண்டச்சி, நீ எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணியதுக்கு ரெடி, எல்லாத்துக்கும் தயார்னு சொன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னா எல்லாம் சேர்ந்ததுதான். நான் எல்லாத்துக்கும் ரெடி தான். அர்ஜுன் அவிய உன மேல தண்ணிய குறை ஊத்துனவ, நான் எதுக்கு அவியலுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்து அவியலுக்கிட்ட சண்டை போடணும்? காரணம் நீ என் ஒய்ஃப், கரெக்ட் தானே? அர்ஜுன் ஒய்ஃப் ஒய்ஃப்னு சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தா போதுமா? என் உரிமையை நான் கையில எடுக்க வேண்டாம்? சீ வழி விடுங்க அர்ஜுன். எங்க ஓடுற? அர்ஜுன் உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கேன்? யாருக்குமா எனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீ தானே சொன்ன என்னைய விட்ட இந்த வீட்டை விட்ட எப்பவும் போக மாட்டேன் அப்படின்னு. என்னை விட்டு போக மாட்டேனா எல்லாத்துக்கும் ரெடின்னு தானே அர்த்தம்? ஸ்டாப் இட் அர்ஜுன், விடுங்க முத என்ன. என்ன தியாமா, தியாஸ்ரீ அர்ஜுன்னா எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கணும்னு இருக்கா? ஒரு நேரத்துல திட்டினாலும் இன்னொரு நேரத்துல கொஞ்சம் செய்யணாலாம். புருஷன் போட்டாட்டினா அப்படித்தானே இருக்கும். விடுங்க அர்ஜுன், உங்களுக்கு என்ன மறந்து போயிட்டாயலாம்? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி உங்க தம்பிக்கு மேல நீங்க இந்த அளவுக்கு பாசம் வச்சிருக்கதா சொன்னியா? அப்படி பார்த்தா நான் உங்க தம்பி காதலிச்ச பொண்ணு தானே. என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டே தப்புன்னு உங்களுக்கு தோணலையா? தியா தம்பி காதலிச்ச பொண்ணும் யார் காதலிச்ச பொண்ணும் இப்பனா நீ இந்த அர்ஜுனோட ஒய்ஃப் கிட்ட என்ன பண்ணாலும் தப்பே இல்ல. நான் ஒரு வழியில யோசிச்சா அர்ஜுன் விடுங்க அர்ஜுன். என் மேல உங்க கை படும்போது கம்பளி பூச்சி ஒட்டின மாதிரி இருக்கு. அப்படியா? இதுக்கே கம்பளி பூச்சி ஒட்டின மாதிரியா இருக்கு? நீ தானடாமா சொன்ன என்னையே என் வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு. வீட்டை விட்டு போக மாட்டேன் சரி, என்னைய விட்டு போக மாட்டேன்னா என்ன காரணம்? நீ என்னைய ஏத்துக்கிறதுக்கு ரெடி ஆயிட்ட. ஒரு புருஷனா இருந்துகிட்டு என்னால இது கூட முடியலனா எல்லாத்துக்கும் தயார் தானே? அர்ஜுன் நீங்க என்னைய திட்டி கொடுமைப்படுத்துறதுக்கு தான் தயார்னு சொன்னேன். ஆனா தியா நீ புத்திசாலி பொண்ணுன்னு நினைச்சேன். நீ புத்திசாலிங்கிறதுக்காக என்ன சொன்னாலும் நான் நம்புவேன் நினைச்சிட்டு கண்டியா? நீ என் கூட இருக்கிறதுக்கு துணிஞ்சிட்ட. இனிமே ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். சீ சாரா. எந்த சாராவும் உள்ள வர முடியாது. இங்க நீயும் நானும் மட்டும்தான். அர்ஜுன் சாரா. இது சாராக்கு ரூம் தான். ஆனா உள்ள யாராவது வரனால நான் தான் நினைக்கணும். உள்ள இருக்கவங்க வெளியே போனனால நான் தான் நினைக்கணும். என்ன குண்டச்சு, நீ தான் தைரியமான ஆளாச்சே. எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணியதுக்கும் எது நடந்தாலும் துணிச்சலா அதை கையாளுறதுக்கும் நீ ரெடியா தானே இருக்க. துணிச்சலின் தைரியத்தையும் நான் பாக்கணும். அது எப்படி குண்டச்சி? நீங்களே கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளினாலும் நான் போக மாட்டேன் இல்ல. நான் வெளியே தள்ளியதுக்கான அவசியமே இல்ல. அர்ஜுன் தயவு செஞ்சு விடுங்க அர்ஜுன், நான் வெளியே போனோம். என்ன போண்டாட்டி, நம்ம 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழியதை பாக்கிறதுக்கு எத்தனை பேர் காத்துக்கிட்டு இருக்காவ. உன் அம்மம்மா நிலன், சாரா, அது பிறகு ரோசவியா, சின்ன அவரு, அப்புறம் தியா உன் மாமனாரு, ஜெசிகா எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காவெல்லாம். நம்மளுக்கு கல்யாணம் ஆகியும் 1 மாசத்துக்கு மேல ஆகுது. நீ இந்த வீட்டுக்கு வந்தா 1 வாரம் ஆகுதுலாம். என்னமா நம்ம வாழ ஆரம்பிக்காம இருக்கதே தப்பு. தள்ளி விட்டுக்கிட்டா ஓட. எனக்கிட்ட இருந்து நீ எப்படி தப்பிக்க நான் பாக்கேன். துணிச்சுட்டேலாம். உன் துணிச்செல்லாம் நானே பார்க்காம விட மாட்டேன். இன்னைக்கு என் சுண்டு விரல் கூட உன் மேல படல. முதல்ல இங்க இருந்து நகண்டேன்னு வச்சுக்கான். புரிஞ்சிருக்கான்னு நினைக்கேன். ஆமா சாரா கல்யாணம் முடிச்சதா கிளம்பியதா சொன்ன. இப்ப என்ன உன்னை நிரூபிச்சுக்கிட்டு தான் இந்த வீட்டுல இருந்து போவியா? என்னை யாருக்கும் எப்போ நிரூபிக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னு எனக்கு எந்த தேவையும் இல்ல. இப்போ ஒன்னும் கெட்டு போவேல. உடனே உன் பொருளை எல்லாம் எடுத்துக்கிட்டு உன் அம்மா வீட்டுக்கு கிளம்பிய வேலையை பாரு. கவலைப்படாததியா, அப்படியே அனுப்பி வச்சிருவானோன்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப கவலைப்படாத. எப்படி எங்க இருந்து உன்னைய கூட்டிக்கிட்டு வந்தனோ அதே மாதிரி உங்க அம்மா வீட்டுல கொண்டு விட வேண்டியது என் பொறுப்பு. எப்ப கிளம்ப போறான்? மாட்டேன். போக மாட்டேன். போக முடியாது. ஆக்க உனக்கு சம்மதம். பொண்ணுங்க எப்பவுமே தான் வாயால எனக்கு சம்மதம் சொல்லிக்க மாட்டாங்க. ஆம்பளைங்க நாங்க தானே புரிஞ்சு நடந்துக்கணும். அர்ஜுன் இப்ப புரியுதா? 1000 இருந்தாலும் ஆம்பளை தான், பொண்ணு தான். எப்படி எல்லாத்துக்கும் தயாரா இருக்குதியா? நீதான் எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணியதுக்கு ரெடியா இருக்குதியே. அப்புறம் என்ன? எப்ப கிளம்ப போறேன்? போக மாட்டேன். ஒன்னில் கிளம்பு, அப்படி இல்லனா எப்படி? நான் 2 வருஷம் நிலனை லவ் பண்ணிருக்கேன். ஆனா எங்க உறவு எந்த அளவுல இருந்ததுன்னு எனக்கும் நிலனுக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியா? உங்களால எனக்கு ஏதாவது ஒண்ணு நடந்ததுன்னா என் உயிரை விடுவனே தவிர அப்பவன் இங்க இருந்து போக மாட்டேன். உங்களால முடிஞ்சதை பாத்துக்கோங்க. என்னாச்சுன்னு சொன்னீங்க, உங்க உரிமையை எடுத்துக்கிட்ட போறீங்களா? ஒய்ஃபா இருந்தாலும் இல்ல நீதான் தைரியமான ஆளாச்சே. நீ பேசு. நீ எதுக்கு பயப்படியா? ஓ எதுல விட்டான்னு மறந்துட்டான். ஒய்ஃபா இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு விருப்பம் இல்லாம நீங்க எது பண்ணாலும் அது உங்க உரிமையில வராது அர்ஜுன். புறவு வற்புறுத்தி இருக்கிறதுக்கு பேரு வேற. காதலே இல்லாம ஒரு பொண்ணுகிட்ட இருந்து என்னைக்குமே நீங்க நினைக்கிறது கிடைக்காது. அது ஒய்ஃபா இருந்தாலும் தப்பு தான். இப்பதான் அர்ஜுன் புரியுது. உங்க அப்பாக்கும் உங்களுக்கும் பெருசான வித்தியாசம் இல்ல. என்னடி சொன்ன? உங்க அப்பா உங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். உங்க அம்மா உயிரோட இருக்கும் போதே இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டாவ. நீங்க என்ன பண்ணுதியா? ஒரு பொண்ணுக்கு விருப்பமே இல்லாம தொட நினைக்கிறது தப்பு தானே? அப்பனா நீங்களும் உங்க அப்பாவும் ஒண்ணு தானே? யார் கூட கம்பேர் பண்ணியா? உன் கழுத்துல தாலியை கட்டிக்கிட்டு அந்த ஜெசிகா கூட போய் இருந்தானா? ராத்திரி முழுக்க என் கூட தானே இருக்க. எவ்வளவுக்கிட்ட இருந்தாலும் எனக்கு போன் கால் வருதா? இல்லன்னா எப்ப பார்த்தாலும் எவ்வளவு கூடயாவது மெசேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கனா? சொல்லுடி, உனக்கு நான் துரோகமா பண்ணேன்? அந்த ஆளு கூட நீ கம்பேர் பண்ணி பேசினேன்னு வச்சுக்கா. இந்த தடவையாவது 2 அடியோட விட்டேன்.
இனிமே தூக்குல தான் தொங்க விடுவேன். என் உரிமையை நான் எடுக்கிறதுக்கே என் அப்பனை நானும் ஒண்ணுன்னு சொன்னியே. என் தம்பிக்கு நீ பண்ண துரோகத்துக்கு நீ என்ன பண்ணலாம்? நீ கேட்கலாம், அப்பனா காதலிச்ச பையன் இறந்து போயிட்டா இன்னொரு வாழ்க்கையை அமைச்சுக்க கூடாதான்னு கேட்கலாம். அத நான் தப்புன்னு சொல்லல. ஆனா எந்த விதமான கவலையும் இல்லாம என் தம்பி இறந்து போயிட்டான்னு சொல்லிக்கிட்டு நாங்க எல்லாரும் துடிச்சுக்கிட்டு இருக்கோம். கொட்டுங்க தாலியா, ஐ லவ் யூ அர்ஜுனா. உன் கண்ணுல ஒரு சொட்டு கண்ணீரை கூட நான் பாக்கலடி. ஊர் முன்னாடி மட்டும் எப்படி அழுது நாடகம் ஆடினேன். துரோகி பேசிக்கிட்டாட்டாலும் என் தம்பி மேல நான் எந்த அளவுக்கு பாசம் வச்சேன்னு உனக்கு தெரிய வேண்டாம். அந்த ஆள் என் அம்மாக்கு பண்ண துரோகத்துக்கே இத்தனை வருஷம் ஆனதுக்கு பிறகு அந்த ஆளு கூட நான் பேசினது இல்ல. ஆனா அந்த ஆள் என் கூடாலே தான் இருக்காரு. அதே மாதிரி தாண்டி நீயும். என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு துரோகி தான். இப்ப சொல்லு, எப்ப வீட்டை விட்டு கிளம்ப போறான்? போக மாட்டேன். நீங்க என்னை அடிச்சு கொன்னாலும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். மாட்டேன்? போக மாட்டேன். அப்பா உனக்கு காசு பணம் தான் முக்கியம் தானே? எனக்கு தெரிஞ்சு உனக்கு விருப்பம் இல்லாம நீ இப்ப ஓடிய கண்டியா? அது சும்மா டிராமா. உனக்கு சம்மதம் தான் நான் நினைக்கேன். சம்மதம் இல்லைன்னா நீ தான் வீட்டை விட்டு வெளியே போயிருப்பியே. உனக்கு வீட்டை விட்டு போறதுக்கு விருப்பம் இல்லைன்னா அது என் மேல இருக்க ஆசைனால தானே இருக்கும். பிறகு சொத்து சுகம் காசு பணத்துக்காண்டியா? இதெல்லாம் உனக்கு கிடைக்கணும்னா நம்ம ஒன்னா வாழ்ந்து தானே ஆகணும். இந்த உலகத்திலே காசு பணத்தை விட ரொம்ப சந்தோஷமானது நம்ம மேல ஒருத்தர் வச்சிருக்க அன்பான பாசம் தான். அந்த பாசம் அக்கறையை விட உனக்கு காசு பணம் தானே பிடிச்சிருக்க. அன்பும் அக்கறையும் தேவைப்படியவியலுக்கு அன்பையும் அக்கறையும் கொடுக்கலாம். காசு பணம் சொத்து சுகம் எல்லாம் தேவைப்படியவியலுக்கு அன்பே பாசத்தையும் அள்ளி கொடுத்து வேஸ்ட் தானே. எப்ப போறேன்? மாட்டேன். சாரா கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு போக மாட்டேன். அப்பனா இன்னைக்கு நைட்டே நம்ம 2 பேருக்கும் ஃபர்ஸ்ட் நைட் பெரியவங்க கிட்ட சொல்லி ஏற்பாடு பண்ண சொல்லிடுறேன். எப்படி பாத்தியா? எப்படிடா? மொத்தம் 2500 ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட். எல்லாமே பொண்ணுங்க தான். நீ அவ்ளோ அழகாவா இருக்க. ஓய், எல்லாம் இவ்ளோ ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் வந்திருக்கு. ஓ போட்டோயை தானே நீ போட்டுக்க. இத பார்த்ததுக்கு பிறகுமா இந்த பிள்ளை எல்லாம் ஏமாந்து பேர் ரிக்வெஸ்ட் கொடுக்குது. அதான் டான். இல்ல 2500 பிள்ளைகள் உனக்கு பிரச்சனை நிக்குதா? ஆமா ரோஸ், சாராவை சர்ச்சுக்கு கூட்டிட்டு போயிருக்கேன். அப்ப பார்த்து நிறைய பிள்ளைகள் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கேன். யாரு? எங்க சர்ச்சில் உள்ள பிள்ளைகள் வா உனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கா? நம்பலையா? இங்க பாரு, இந்த தாரா இவ வான் சர்ச் தானே. இங்க பாரு கிறிஸ்டல். இவ ஏன்டா உனக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்கா? இரு என்னமா வரிசையில காட்டேன். இவ ஐரின். இவ்வளவு ஞாபகம் இருக்கா? இவன் எப்பயாவது தானே ஊருக்கே வருவான். அமெரிக்கால எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்கான். வார நேரத்துல அவ பிடிச்சு போய் ரிக்வெஸ்ட் கொடுத்தது. ஏன் மெசேஞ்சர்ல எல்லாம் மெசேஜ் பண்ணிருக்கான். நான் தான் ஓபன் பண்ணாமலே விட்டுட்டேன். எப்படில? அதான் டான். இல்ல 2500 பிளேன் இருக்குது உன மோட்டா வண்டி ஓட்டதுக்கு. இதுல ஒரு பிளேஸ் செலக்ட் பண்ணிருக்கலாம்ல. ரோஸ், செலக்ட் பண்ணியதெல்லாம் அப்படி இல்ல. ஒரு பொண்ணை பார்க்கணும். அந்த பொண்ணை பார்த்த அடுத்த செகண்ட் இவன் நமக்கானவா, ஒரு நாள் வாழ்ந்தாலும் இவ்வளவு கூடாலதான் தோணணும். அப்படி ஒரு பிள்ளையா நான் எப்ப பார்க்கணும்? அப்பதான் என்னை மோட்டிவேட் பண்ணியதுக்கு ஆள் வரும். இவ்வளவு விவரமானவனா இவன்? இல்ல 2500 பிள்ளைகளை வச்சுக்கிட்டா மோட்டா வண்டி ஓட்டதுக்கு ஆள் இல்லன்னு சொல்லியே. 2500ல ஒண்ணு எனக்கு பிடிக்கல. என்னமோ நோட்டிபிகேஷன் வந்திருக்கு பாரு. யாரா இது? பேரு என்ன? தன்விகா. பேச ஆரம்பி. ரோஸ், மூஞ்சி தெரிய மாதிரி போட்டோ போட்டிருக்க பிள்ளைகளே நமக்கு செட் ஆகாது. இதுல போட்டோ கூட இல்ல. நான் தான் சொல்லலாம், பொண்ணை பார்த்த உடனே ஒரு மாதிரி ஸ்பார்க் ஆகணும். அப்படி இந்த பிள்ளைய நான் இது வரைக்கும் பாக்கல. 4 வரியமா 1 லட்சம் ரூபாய். ஸ்லைடு வளையல பூ வாங்குறதுக்கு ரூபாய் கொடுத்திருக்கேன். ரோஸ், ஸ்லைடு வளையல்லாம் வாங்குறதுக்கு ரூபா கொடுத்தேன். பூ வாங்குறதுக்கு இல்ல. அதெல்லாம் சும்மா ஃப்ரெண்ட்ஷிப். நான் டானா இருக்கச்சுல எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அந்த ஒரு பிள்ளைக்கு மேல ஒண்ணு வரலாம், காதல். அப்படி என்னைய மோட்டிவேட் பண்ணியதுக்கு யாரையும் என்னமோ நான் பாக்கல. 2500? என்னமோ நிறைய வரான். எனக்கு பிடிக்காம வேற பையனோட கூட எல்லாம் கமிட்டடா இருந்துகிட்டு அப்படி ரிக்வெஸ்ட் கொடுப்பாவே எல்லாம் அதை கண்டுக்கிட மாட்டேன். அப்படி ரிக்வெஸ்ட் கொடுத்துட்டு ஹாய் எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அப்படி இப்படின்னு யாராவது மெசேஜ் பண்ணா உடனே பிளாக் பண்ணி விட்டுருவேன். ஏன்னா நம்மளால இன்னொரு பையனுக்கு வாழ்க்கை ஸ்பாயில் ஆகக்கூடாதுல்ல. அதான் தம்பிக்கான யாரோ ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்காவெல்லாம். நீ பேச ஆரம்பி. எப்படி பேசியவன்னு நான் பாக்கேன். 2500 பிள்ளை ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கதே உனக்கு காட்டி இருக்க கூடாது. உங்களுக்கு எல்லாம் சொன்னா இனிமே அந்த பிள்ளை பாக்கச்சலாம். இந்த பிள்ளை எல்லாம் நீங்க நேர்ல பாக்கச்சலாம். இந்த பிள்ளை எல்லாம் கவினுக்கு அப்படி மெசேஜ் பண்ணிருக்கு இப்படி மெசேஜ் பண்ணிருக்குன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பிள்ளை நீங்க தப்பா கணக்கு போட்டப்படாதுலாம். அதனாலதான் உங்ககிட்ட எல்லாம் எந்த பிள்ளைய பத்தியும் நான் தப்பா பேச மாட்டேன். இப்ப கூட என்னை நக்கல் பண்ணதுக்காண்டிதான் லைட்டா ஒரு ஸ்பூனை தூக்கி போட்டேன். இப்ப புரியுதா? என் ரேஞ்சே வேறமா. புரியுதுலாம், நல்லா புரியுது. அம்மா இப்ப இந்த தன்விகாவை என்ன பண்ண போறேன்? 2500 கூடல ஒண்ணு சேர்ந்தா 2501. 2501. எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லாம் ரெடியா இருக்கு. மம்மி பீட்சா எல்லாம் உனக்கு திங்கிறதுக்கு ரெடியா தான் இருக்கு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியலையே. உனக்கு வெளிநாட்டு தோசை எல்லாம் அந்த சேசிக்கா நல்லா தான் சுட்டு வச்சிருப்பான். நீ எனக்கு இப்படி வாயை பிளந்துகிட்டு இருக்க? 2501. வருஷப்படி பார்த்தா என்னமா நிறைய இருக்கா, நீ வாய மூடு. சரா, உங்க அண்ணனையும் உன் அண்ணியும் போய் கூட்டிக்கிட்டு வா. சரி சித்தி. வேண்டாம். ஆனா எனக்கு வேணுமே. வேண்டாங்க. நீங்க என்ன திட்டியதா தானே சொன்னியா?
நீங்க திட்டுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா ஆனா இதெல்லாம் வேண்டாம் அர்ஜுன். எனக்கு வேணுமே. கவலைப்படாதா, உன் வேலையை போய் பாரு. இப்பதான் மதியம் ஆயிருக்கு, நம்ம ராத்திரி வரைக்கும் டைம் இருக்கு. அண்ணே வேண்டாம் அர்ஜுன். நீ வேண்டாம் வேண்டாம்னு சொல்லதான் எனக்கு வேணாம் வேணாம்னு தோணுது. அர்ஜுன் அண்ணா, தியானி அதோ வரேன் சாரா. சாப்பாடு ரெடி ஆயிட்டான், சித்தி வந்து சொன்னாவ. கூப்பிட்டாவ வருவீங்களா 2 பேரும்? நீ போ வரோம். நைட்டு தானே, இப்பயே அழுதா என்ன அர்த்தம்? ஏற்கனவே அடிச்சதுல கண்ணை எல்லாம் செவந்து போயிருக்கு. இப்படியே அழுதியன்னா இந்த நாள் ஸ்பாயிலா போயிடும். நீ என்ன பண்ணியனா, சாப்பிட்டுக்கிட்டு உன் ஆரி ஒர்க்க ஆரம்பி. கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆனதுக்கு பிறகு அர்ஜுன் நைட்டு தானே, நீ எனக்கு இப்பயே அழிய. அது மட்டும் இல்லாம எது நடந்தாலும் சந்தோஷமா ஃபேஸ் பண்ணியதா தானே நீ சொல்லியிருக்க. அதான் சாப்பாடு ரெடி ஆயிட்டான்ல, வா. பசிக்கல. உனக்கு பசிக்கலன்னா எனக்கு பசிக்கல. நைட்டு வேண்டாம், இப்பவே நீ சொல்ற. இல்ல, பசிக்குது. போலாமா? செம்ம செம்ம. கவினு நல்லா இருக்கா? ஜெசிகா சும்மா சொல்லப்படாது, செம்ம டேஸ்ட். நான் கூட நீ சும்மா ஜாலரா அடிக்க கேஸ் நினைச்சுக்கிட்டு இருந்தாய், ஆனா பரவாயில்லையே. ஏ சேசிகா, உனக்கு வெளிநாட்டு தோசை சுடுறதுக்கு கூட தெரியுமா? தோசையா? நாங்க தோசையெல்லாம் சுடலையே. இப்ப என்னத்துக்கு இப்படி கெக்க பிக்கன்னு சிரிக்கிறியா? என்ன சேசிகா? கவினு அவியலுக்கு தான் வாயில வரலன்னு சொல்லிட்டு இருக்காவ, உனக்கு ஏன் வாயில வரலையா? இப்ப ஜெசிகான்னு கூப்பிட்டா என்ன, சேசிகான்னு கூப்பிட்டா என்ன, எல்லாம் நீ தானே, எல்லாம் ஒண்ணு தானே. இப்படி சூப்பரா ஆகா ஓகோன்னு சமைக்கிறதுக்கு தெரிஞ்சிருக்கு உனக்கு. ஆனா என்ன சேசிகா, வெளிநாட்டு தோசைனா என்னன்னு கூட தெரியாமலா பீட்சா செஞ்சேன்? புரியல. வெளிநாட்டு தோசைனா பீட்சா. ஆமா, நிஜமாலுமே உங்க கையால தான் எல்லாம் செஞ்சலாம், இல்லனா அண்ணனுக்கு பயந்துகிட்டு எல்லாம் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டியலாம். கவினு தேவையில்லாம எல்லாம் பேசாத பத்துக்கா. இந்த நேரமா கட்டப்பட்டு செஞ்சது. உங்க வீட்ல தான் உங்க அண்ணன் சிசிடிவி கேமரா எல்லாம் மாட்டிருக்காருல. நாங்க இந்த வீட்டை விட்டு வெளியே போனோமா, இல்லனா யாராவது வீட்டுக்குள்ள வந்தாவலாம் நீ பாரு. கஷ்டப்பட்டு செஞ்சதை இப்படி தப்பா பேசாத. நல்ல டேஸ்ட்ல தான் பீட்சா பண்ணிருக்கேன். அப்பனா இனிமே நீ இந்த வீட்டுக்கு எப்ப வேணாலும் வரலாம்ல. நான் பீட்சா நல்லா செய்யாம இருந்தா தானே இந்த வீட்டுக்கு வரப்படாதுன்னு சொல்லிருக்காரு அர்ஜுன். உனக்கு பிடிச்சிருக்கலாம். இனிமே நீ வீட்டுக்கு எப்ப வேணாலும் வா. வந்து அடிக்கடி இப்படி குண்டக்க மண்டக்கன்னு எதனா செய். ஏன் இல்ல, நீ இப்படி குண்டக்க மண்டக்கன்னு எடக்கு மடக்க எதனா செஞ்சியனா அண்ணன் கோவத்துல உனக்கு தண்டனை தரோம். இனிமே உனக்கு தண்டனை கிடைக்கச்சுல பீட்சா இல்ல, யார இதை விட பெருசா எதனா கேட்க. ஏன்னா இந்த வீட்டுக்கு வரதுக்கான வழியை அடைச்சிருவான்னு சொல்லிக்கிட்டு டாஸ்க் எப்படி பெருசா இருந்தாலும் நீ நல்லா செய்வான்னு எனக்கு நம்பிக்கை வந்துட்டு. அந்த பையன் சொல்லியான்னு சொல்லிட்டு அர்ஜுன் பொண்டாட்டிக்கு மேல இனிமே தண்ணி ஊத்தியது. அவளை கொடுமைப்படுத்திய வேலையெல்லாம் வச்சுக்கூடாத. இப்பயாவது அர்ஜுன் பியார மட்டும் தான் இந்த தகரத்து கூட நீ சேர்ந்ததுக்கு உனக்கு தண்டனை தந்தான். ஆனா அவ தண்ணி ஊத்துன மாதிரி நீ எதனா செஞ்சேன்னு வச்சுக்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து போட்டு உன்னை கும்மி அடிச்சு விடுவோம் பாத்துக்க. பாட்டிமா, அதான் உங்களுக்கு சோறு நல்லா சமைச்சு போட்டிருக்கான்ல, யாருக்கும் ஒண்ணும் பிடிக்கலையோ? எல்லாம் சூப்பரா இருக்கு சித்தி. அர்ஜுன் அர்ஜுன் இவன் என்ன கிருங்காம இருக்கான்? அண்ணே என்னடா சாப்பாடு பிடிக்கலையா, நல்லா இருக்கான்னு கேட்காவ. நல்லா இருக்கு கவின். ஏன் கவினு, நல்லா பீட்சா சாப்பிட்டதெல்லாம் சரிதான். 28 பேப்பரை எப்ப கிளியர் பண்ண போறேன்? உனக்கு தங்கச்சி இருக்காளா? கவினு சும்மா இராம்ல. தங்கச்சியா? ஏன் நீ எதுக்கு கேட்க? இல்ல தங்கச்சி யாராவது இருக்காவலான்னு கேட்டேன். இல்ல வேண்டாம், உனக்கு தங்கச்சி இருந்தா என்ன, தங்கச்சி இல்லனா என்ன? இல்ல ஏன் கேட்டேன்னு சொல்லு, நான் அது பிறகு சொல்லேன். ஏன் உனக்கு தங்கச்சி இருந்தாலும் எனக்கு ஒண்ணும் இல்ல, தங்கச்சி இல்லனாலும் ஒண்ணும் இல்ல. சில லைன்ல எல்லாம் நம்ம போகாம இருக்கிறது நல்லதுதான். பிறகு என்னத்துக்கு கேட்ட? அதுவா, வழக்கமா இந்த அரியரை எல்லாம் எப்ப கிளியர் பண்ண போறேன்னு யாராவது கேட்டாவன்னு வச்சுக்கான். உங்க பொண்ணை கட்டித்தர போறீங்களா, உங்க தங்கச்சியை கட்டித்தர போறீங்களான்னு ஸ்ட்ரைட்டா கேட்டுருவேன். உனக்கிட்ட கேட்கறதுக்கு விருப்பம் இல்ல, நாட் இன்ட்ரெஸ்ட். ஏன் நீ ஏன் இப்படின்னா, உனக்கு ஒரு தங்கச்சி இருந்திருந்தா அவ உனக்கு மேல இருந்திருப்பாளா? கவின், ஆண்டி உங்க பையனுக்கிட்ட கொஞ்சம் விலைக்கு வைங்க. எனக்கிட்ட இருந்து என்னைக்காவது திட்டு வாங்கிக்கிட்டு போறான். உன்னை காணச்சுல எல்லாம் அவன் இப்படிதான் கிண்டல் அடிப்பான். இங்க இருந்து சேசிக்கான். நான் 28 பேப்பரையும் கிளியர் பண்ணி எடுக்கணும்னு யாருக்கெல்லாம் தோணுதோ, என் அண்ணனை தவிர, அவ என்ன செய்யுங்கன்னா, எனக்கு ஒரு அழகான பிளே செட் பண்ணி கொடுத்துருங்க. மோட்டிவேட் பண்ணியதுக்கு நீங்க ஆள் செட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அது பிறகு நான் எதுக்கு கவலைப்பட போறேன். நான் 28 பேப்பரை கிளியர் பண்ணணும்னு உனக்கு ஆசை இருந்ததுன்னா ஒரு சூப்பர் ஃபிகரை எனக்காண்டி நீ செட் பண்ணி கொடுத்துரு. ஆனா உன் தங்கச்சி அப்படியெல்லாம் வேண்டாம். அர்ஜுன் 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 வழக்கமா இவன் பொண்டாட்டிய பார்த்துதான் தியா தியான்னு கூப்பிட்டா அவளுக்கு காதே கேட்காது. இன்னைக்கு என்ன இவனுக்கும் காது கேட்கல போல. என்ன அர்ஜுன்? என்ன? ரொம்ப நேரமா ஜெசிகா உங்களை கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா. என்ன? உங்க சித்தி உங்க பொண்டாட்டிக்கு மேல தண்ணிய ஊத்திட்டாவன்னு சொல்லிட்டு உங்க சித்திக்கு எனக்கு சேர்த்து தண்டனை கொடுத்தியாலாம்.
இப்போ உங்க தம்பி 28 பேப்பரையும் கிளியர் பண்ணனானா என் சைடுல இருந்து எதையாவது பிள்ளைய கரெக்ட் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியாரு. இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? உங்க பொண்டாட்டிக்கு மட்டும் நீங்க சப்போர்ட் பண்ணிக்கிட்டு நிப்பீங்களா? இதே கேள்வியா உங்க தம்பி உங்க பொண்டாட்டி கிட்ட கேட்டிருந்தா உங்களுக்கு கோவம் பொத்துக்கிட்டு வந்திருக்கலாம். இப்ப மட்டும் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு எனக்காண்டி நிக்க மாட்டீங்களா? ஹலோ, போற வரவளுக்கெல்லாம் என்னால சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. கவினுக்கு தெரியும் யாருக்கிட்ட ஜாலியா பேசணும், யாருக்கிட்ட என்ன கேட்கணும், யாருக்கிட்ட என்ன கேட்கக்கூடாதுன்னு தெரியும். அவன் அன்னிக்கிட்ட என்ன பேசணும்னு அவனுக்கு தெரியும், உனக்கிட்ட என்ன பேசணும்னு அவனுக்கு தெரியும். அதுதான் என் அண்ணன். அச்சன், நீங்க பேசிய முறை சரியா? ஸ்கூல் படிக்கச்சிலே உங்களுக்காண்டி நான் உயிரை கொடுக்கறதுக்கு துணிஞ்சவா. கொடுக்கறதுக்கா எடுக்கிறதுக்கா? கொடுக்கறதுக்கா எடுக்கிறதுக்கானா? ரோஸ் என்ன சொல்லுதுன்னா, உயிரை கொடுக்கறதுக்கு துணிஞ்சவளா இல்லனா உயிரை எடுக்கிறதுக்கு துணிஞ்சவளான்னு கேக்குது. போடி ஏடி, நான் கேக்குறதுல என்ன தப்பு இருக்கு? உன்னால உயிரை எடுக்கிறதுக்கு தானே முடியும், கொடுக்கறதுக்கெல்லாம் முடியுமா? கண்டல அர்ஜுன், மொத்த குடும்பமா சேர்ந்து சம்மதமே இல்லாம சமைச்சு போட்டதுக்கு பரவா தின்னியே என்னைய கிண்டல் அடிக்காவ. ஒரு வார்த்தை கேட்க மாட்டியலா? நான் ஏற்கனவே செம்ம கடுப்புல இருக்கேன். தேவையில்லாம எதனா பியாசி ஊதி பெருசாக்கி எனக்கிட்ட இதை வாங்கி கட்டிட்டு போயிடாத. ஜெசிகா, உயிரை கொடுக்கறதுக்கா உயிரை எடுக்கிறதுக்கா? இது வரைக்கும் கொடுக்கறதுக்கு தான் நினைச்சேன், எடுக்கிறதுக்கு துணிச்சுதான் இருக்கேன். அப்பனா அடுத்த முறை பீட்சா இல்ல, இதுக்கும் மேல எதுனா ஆசைப்படணும் போலயே. அடுத்த முறை பனிஷ்மெண்ட்ல அம்மா உன கூடால சேர விடப்படாது. இந்த வெளிநாட்டு தோசையை நல்லா சுட்டிருக்கானா, உன்னை ஒத்தையில கிச்சன்ல விட்டு உன்னை ஒத்தையில சமைக்க விடணும். உனக்கு பீட்சால கொஞ்சம் விஷத்தை ஊத்தி தந்திருக்க வேண்டியது. ஏமா தகரம்? யார இப்ப தகரான்னு சொன்னியா? அம்மாடி, உன்னையதான் தகரான்னு சொன்னேன். எனக்கு பேரு தங்கம். தங்கமோ தகரமோ, தங்கத்தை மட்டும் தான் தங்கம் சொல்ல முடியும். உன்னையெல்லாம் தங்கம் சொல்ல முடியாது. ரசத்தை காய்ச்சியா இல்லன்னா விஷத்தை காய்ச்சியா? நீங்க சாப்பிட சோறு தானே அர்ஜுன தேவன் சாப்பிடியாவ? அது எப்படி கேட்கல? அதுவும் வாலிப பிள்ளையா? முன்ன பின்ன உப்பு காரம் இருந்து இல்லாம போனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி தின்னுட்டு போவோம். வயசான காலத்துல எங்களுக்கு நாக்குல ஒட்டாண்டாமா? இது ரசமா விஷமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கே 4 நாள் ஆகும் போலயே. ஏமாதியா? ரசம் நல்லா இல்லையா? இல்லாத நல்லா இருக்கு. பிறகு நைவிய நல்லா இல்லைன்னு சொல்லியாவ? இல்லாத எனக்கு நல்லா தான் இருக்கு. பாட்டி வயசானவியெல்லாம் நல்லா இல்லையாக்கா? ஏன் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு எத்தனை தடவை சொல்லியதே? என் பேத்தி சாராவனா டெய்லி சமைச்சு போடுவா. அப்பப்ப அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லுவியே. சரியில்லைன்னா